பயம் எனும் உணர்வு முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வழிவகுக்கின்றது. மனிதர்களின் வருங்காலத்தின் பயம் பாதுகாப்பை உருவாக்கி அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. அவமானம் எனும் பயம் நல்லொழுக்கம் வழி நடத்துகிறது. உறவுகளை இழந்து விடுவோமோ என்ற பயம் ஒருவரை அவர் கடமையாற்ற தினம் உந்துகிறது. ஆனாலும் அதே பயம் எப்போது ஒருவரை அது தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருகிறதோ அங்கே தீமை உருவாகிறது. அவ்விடத்தில் முயற்சி வீணாகி போகிறது. ஆகையால் இந்த பய உணர்வை உபயோகமானதாக்கினார். அந்த பயத்தையே தாம் கட்டுப்படுத்த இயலும் என்று உணருங்கள். ஆக பயத்தின் எல்லைகளை உடையுங்கள். தவறிழைக்காவிடில் தரணியில் தாம் எவருக்கும் தலை வணங்காதீர்கள்.